100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா வெளியே போச்சு நீ கண்டுபிடிச்சலாம், அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற 10 வெள்ளி காசுல ஒரு காசு எப்படி காணாமல் போகும்? அல்லேலூயா. நாம காசை எல்லாம் பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல முடிச்சு கட்டி ஒரு இடத்துல கொண்டு வைப்போம், அப்படிதானே? ஸ்தோத்திரம். அப்படி வைக்கப்பட்ட காசுல காணாமல் போகணும்னா மொத்தமா காணாம போனோம். ஆனா ஒரு காசு மட்டும் காணாமல் போகுது பாருங்க, ஒரே ஒரு காசு. அது எப்படி காணாமல் போகும்னா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 10 காசு இருக்கு நீ சொன்னா என்கிட்ட இருக்கு நீ தூக்கி காண்பிக்கிறது. அல்லேலூயா. வேற ஒரு ஸ்திரீ வந்து சொல்றா என்கிட்ட காசு இருக்கு, உன்கிட்ட மட்டுமா இருக்கு? என்கிட்ட இருக்கு பாரு. இப்ப திருப்பி திருப்பி அங்கங்கே காண்பிக்கிறா. காண்பிச்சுட்டு திருப்பி கொண்டு வைக்கிற பொழுது அதுல ஒரு காசு. அல்லேலூயா. இதே போலதான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் நாம எங்க மகிழணும்னா வீட்டுல போய் ஸ்தோத்திரம் இந்த காசு இருக்கா அதை பார்த்து நாம மகிழணும். நாம கர்த்தரிடத்தை தனியா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ கொடுத்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அந்த ஜெபம் கிடையாது, அந்த அபிஷேகம் கிடையாது, வீட்டுல ஆராதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுற நம்மளும் பேச ஆரம்பிச்சிருவோம். யாரோ ஆவியில இருக்கிறது தவறல்ல, ஆனால் வீட்டிலே நீங்கள் தனிப்பட்ட நிலையிலே கர்த்தரோடு பேசாமல் இருக்கிறது தவறு. அல்லேலூயா. உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்னா நீங்க ஆண்டவரோடு எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசணும், எப்பொழுதும் அபிஷேகத்துல நிரம்பணும். ஆனா இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபை ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்களை பார்க்கும் போது மாத்திரம் என்னிடத்திலும் வெள்ளி காசு இருக்கு, அல்லேலூயா, என்கிட்டே இருக்கு பாரு, அல்லேலூயா, இப்படி காண்பிக்க 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 என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் உன்னிடத்துல இருக்கிறது என்ன ஆகிறது? காணாமல் போய் விடுகிறது. அல்லேலூயா. ஏன் நீ வீட்ல வச்சு நீ பார்க்கல, அதை பத்திரப்படுத்தல, வீட்ல நீ ஜெபிக்கல, அல்லேலூயா, வீட்ல அபிஷேகத்துல நிரம்பல, வீட்ல இருக்கும் பொழுது உனக்கு அந்த அபிஷேகத்தின் மதிப்பு தெரியல. அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவனுக்கு கூட சேர்ந்து அப்படியே வேற மாதிரி இருக்கிற. ஆனா ஸ்தோத்திரம், யாரோ ஒருத்தர் திடீர்னு ஸ்தோத்திரம் சொன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படியே உங்கள் நிலை அப்படியே மாறுகிறது. அல்லேலூயா. இந்த கலர் திரைப்படம் சொல்லுவாங்க, கலர் திரைப்படம் ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு யாராவது பிரைஸ் லார்ட் சொன்னா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும், ஒரு நிமிஷத்துல பழைய காலத்துக்கு போயிருவாங்க. அல்லேலூயா. அதுவரை அப்படி பயங்கரமா ஜாலியா பேசிருந்தவர் அப்படியே ஒரு தாழ்வு வந்துரும். பிரைஸ் லார்ட் பிரதர், அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி மற்றவர்களிடத்திலே தன்னுடைய வெள்ளி காசை பெருமையாக காண்பிக்கிற ஒருவன் இருந்தால், அல்லேலூயா, அந்த அபிஷேகம் அந்த வெள்ளி காசு காணாமல் போவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா.